ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ண மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததாக இதில் 1/2 லெமனை ஜூஸ் பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கான பக்குவத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை கொஞ்சம் நீளமாக பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லா பன்னீர் துண்டுகளையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை பொறுமையாக இந்த மாதிரி கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பன்னீரில் அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா கோட்டாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு கலந்தால் சரியாக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரை இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்து இதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துருங்க. இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா பீசஸையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகிற அளவுக்கு புரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக புரட்டி எடுத்துருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா பீசஸையும் இதே மாதிரியே பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு நல்லா புரட்டி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் பொரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நான் எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த பன்னீர் துண்டுகளை அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. சேர்த்த உடனே கரண்டி வச்சு கலக்க வேண்டாம். ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. 30 செகண்டுக்கு அப்புறமா இதை நம்ம கரண்டி வச்சு கலந்து விடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா செவந்து வரும். இப்போ இது நல்லா வேகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பி ஆகி செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.